நான் முதல்ல பார்க்கும்போது டைட்டில் கார்டு போட்டு எல்லாரும் பேரும் பிடிப்பேன். ஆனால் மோட் படத்தில் வந்து அப்பா காட்சி வந்து ஒவ்வொரு செகண்டும் அந்த முடியிலேருந்து அந்த கண்ணிலேருந்து அந்த மூக்கிலேருந்து அந்த வாயிலேருந்து அப்பாவை மெயினாக ஸ்டெல்லாம் எங்கள் அப்பாவை பார்த்துட்டே இருப்பேன். பார்த்தாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கேப்டன் பார்த்துட்டு ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழிச்சு நாங்கள் பார்த்தாலும் இன்றைக்கும் தேட்டர் ஃபுல்லாக இருக்குது. இங்கே கட்சிக்காரங்க ஃபேன்ஸு விஜய் ரசிகர்கள் பார்க்குறப்போ விஜய் ரசிகர்கள் பார்க்குறப்போ உண்மையிலேயே சந்தோஷமாக இன்றைக்கும் அந்த சத்தமும் அதுவும் தேட்டரில் கேட்குறது இன்றைக்கி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வெங்கட் சோமனும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்து நல்லா ஜெயிச்சிருக்காங்க. கேப்டன் காட்சினா செகண்ட் விஜயனும் நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு படம் நல்லா போயிட்டு செகண்ட் ஹாஃப் அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும். அது எங்கள் டைரக்ஷன் டீம் வந்து அவங்க சொல்லுவாங்க. எப்படி அப்பா அந்த படத்துக்கு வலைத்தலைவர் வந்து தான் சொல்லியிருக்காங்க. அது வருதா இல்லையான்னு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் விஜய் வந்து நன்றி கடனாக செஞ்சுருக்கான்னு நினைக்கிறீங்க? இது பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். நீங்கள் விஜய் அண்ணாலும் வெங்கட் பிரபனவும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். ஏன்னா நிறைஞ்ச மனசு ஷூட்டிங் அப்போ கேப்டன் வந்து வெங்கட் பிரபனை நடிக்க வச்சாரு. ஸோ அது எல்லாமே இது வந்து கேப்டன் ட்ரிபியூட்னு அவங்க சொல்லி தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அதனால உண்மையிலே அது சொல்லுங்கள் சார் பல படங்களை அது வந்து அவரோட தனிப்பட்ட கருத்து. நாங்கள் வந்து படமாக பார்க்குறப்போ இந்த வெங்கட் பிரபன் ஒரு காட்சியை அவர் செட் பண்ணியிருக்காரு. இந்த இடத்த அப்படி காட்சி அமைக்கணும் அப்படின்னு அந்த காட்சி அமைக்கணும். நான் என்ன பேசுகிறேன் கேப்டனே நீங்கள் சொன்னாலும் நீ கேப்டனே அது வந்துருப்பாரு. ஏன்னா செந்தூரபாண்டி படத்தில் அன்றைக்கி கேப்டன் பெரிய நடிகராக இருக்கும்போது அன்றைக்கி எஸ்.ஏ. சந்திரசேகர் கேப்டன் விஜய் வந்து விஜயன் அன்றைக்கி வந்து ஃபைட் பண்ணுறப்போ கேப்டன் நீங்கள் உட்காரணும்னு சொன்னால் நீ கேப்டன் உட்காந்துருப்பாரு ஃபைட் சண்டை காட்சி. அதனால் இந்த சினிமா தொழில்நுட்பம் கதையை கேட்க மாதிரி தான். அதனால் இதெல்லாம் ஒரு கருத்து பார்த்தேன். இப்போ விஜய் எப்படி இருக்குது இந்த காட்சி வடிவமைப்பு? இது வந்து நம்ம ட்ரிபியூட்டாக நம்ம பார்த்தா போதும். இன்றைக்கி வந்து கேப்டன் ஃபேன்ஸ் வந்து கேப்டனுக்காக வந்தாங்க. விஜய் அண்ணா ஃபேன்ஸ் வந்து விஜய் சார் வந்திருக்காங்க. இது வந்து ட்ரிபியூட். இது வந்து செந்தூரபாண்டியிலேருந்து இந்த வாசமும் வந்தமும் தொடர்ந்து விஜய் அண்ணா கேப்டனும் அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி அவருக்கும் கேப்டன் ஆனால் இது வந்து ஒரு குடும்ப படமாக தான் பார்ப்போம். நிரப்பறது தொடர்ந்து தாவக நடத்தக்கூடிய மாநாட்டில் தேமுதிக நாங்கள் வந்து அதில் கலந்துக்கிறோம். அவங்க கட்சி அவங்க ஃபங்க்ஷன் என்னமோ நீங்கள் தேமுதிக கூட்டணி செய்கிறத கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி பேசுங்க. அப்படின்னா அவங்க கட்சி அவங்களோட பண்ணி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நான் கோட் பட்டெல்லாம் பார்க்கணும். தாவாக்கு அவங்கள பற்றி நான் பேசுகிறேன். கோட் பட்டெல்லாம் பார்க்கணும். சார் இன்னொன்று அக்டோபர் 2 திருமாவளவன் நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. நடிகர் விஜய்க்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. தேமுதிகவுக்கு இது வரைக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்காங்க. அழைப்பு விடுத்தால் தேமுதிக அந்த மாநாட்டில் பங்கேற்கணும். அழைப்பு வந்துச்சுன்னா அது